இது பெரம்புன்னு சொல்லுவாங்க. ஏழு மூலிகை இருக்கு. 7 மூலிகைன்னா பாடைக்குச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இருக்கிறது நிறைய இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம், பாடைக்கு கட்டுறது வந்து வீட்டுல வச்சு கூடாதுன்னு நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? எல்லாத்துலயும் மூலிகை இருக்கு, மூலிகை இல்லாத இல்ல. ஒரு லெமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லெமன் எத்தனை வைத்தியம் பார்க்கலாம் தெரியுமா? அந்த ஒரு லெமனுக்கு சொல்லுங்க. உன் மேல சூனியம் இருந்துச்சுன்னா உடனே அது ரெட் ஆயிடும். ஐயோ, தண்ணியில விடுவோம் கங்கையில. அது வந்து ஒரு வாரத்துக்கு அது சக்தி கொடுக்கும். சக்தி குத்தோன்னா அம்மா இதை வச்சுக்கிட்டு சூளத்தை ஏந்திட்டு கொள்ளைக்கு போவாங்க. இவ்வளவு வைத்தியம் இருக்கு எல்லாத்துலயும். ஆமா. எங்க நம்மளோட மக்களுக்கு வந்து இதை வச்சு அவங்களுக்கு பாக்குற மாதிரி எங்களுக்கு ஏதாவது அருள்வாக்கு சொல்ல முடியுமா? ஏம்மா, நீ ஆணுக்கு ஆண், ஆணுக்கு ஆணு, சரியா? பெண்ணுக்கு பெண்ணு, இது மாதிரி இருக்க சொல்ல உனக்கு நிறைய கண்டிச்சு அதிகம். உண்மையா இல்லையா? சூப்பர்மா. ஆக்சுவலா இந்த இதால என்ன பிளஸ் பண்ண முடியுமா? நல்லா இருக்கும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான வீடியோவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முத்தம்மா வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வியாசார்பாடியில் சஞ்சீவி நகரில் இருக்கேன். ஸோ யாரெல்லாம் முத்தம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வியாசார்பாடி சஞ்சீவி நகரில் வந்து அருள் வாக்கு சொல்கிறவங்க முத்தம்மான்னு கேட்டாலே கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுடுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன வீடியோ போடலாம், என்ன லைவாக நம்ம மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன்னா, இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருக்காங்க. நமக்கு அது ஸ்டிக்கு, ஆனா அதை வச்சு அருள் வாக்கெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம்மா. ஆக்சுவலா இந்த கொம்பு பத்தி சொல்ல முடியுமா? இதுக்கு வந்து இது பெரம்புன்னு சொல்லுவாங்க. பயமா இருக்கு. 7 மூலிகை இருக்குது. 7 மூலிகைன்னா பாடைக்குச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட தெரியாதக்கா. அதுல இருக்கிறது நிறைய இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம், பாடைக்கு கட்டுறது வந்து வீட்டுல வச்சு கூடாதுன்னு நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? இது அம்மா பேய்க்கு பெரியவல்ல. அம்மா அங்க பேய்க்கு பதில் சொல்றவளே அவதான். அங்க உனக்கு இடம் விடுறவளே அவதான். கரெக்ட். அவங்க ஏன்னா மையான காளினா மையானை சூரம் விடுறவங்க. அவங்க பேய்க்கு பெரியவ, பச்சை பிணத்துக்கு சொந்தக்காரி, அங்காள பரமேஸ்வரன். அதனால என்னன்னா அவங்களுக்குன்னா, அந்த மயான கொள்ளைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரு கப்பரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கப்பரை கட்டுவாங்க முன்னாடி ஒரு நாளைக்கு. அம்மா காளி அவதாரமா எடுப்பேன். காளி அவதாரமா எடுத்து சுடுகாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடுகாட்டுல போய் அம்மா வந்து ஆடி இது பண்ணுவாங்க. அந்த சாம்பலை எடுத்து பூசிப்பாங்க. அதுக்குதான் வந்து கப்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாக்கு முன்னாடி நாளைக்கு கொல்லனா இன்னைக்கு முன்னாடி போய் அம்மா பேய்க்கு பெரியவ. அதனால வந்து பேய்களுக்கா பதில் சொல்றவளாவ தான். அந்த குச்சி ஒண்ணு இருக்கு. ஆமா. இதுக்கு நிறைய 7 மூலிகை இருக்குது. 7 மூலிகை வந்து ஒண்ணு பாடைக்குச்சி, இன்னொன்னு வந்து வசம்பு சொல்லுவாங்க. வசம்பு தெரியும், பாப்பாங்களுக்கு எல்லாம் குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வசம்பை எடுத்து தேய்ச்சி அதுல பூசுவாங்க. சில குச்சிகள்ல பூசுவாங்க. இன்னொன்னு இந்த வேறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கறிவேப்பிலை வேறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலையம்மா. கறிவேப்பிலை வேறு. கருவேப்பிலை செடியா? வேறு. நம்ம கறிவேப்பிலை சமைக்கிறோம்ல, ஆமா, அதுக்கு வேறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளோண்டு வேறு இருக்கும். அதை அரைப்பாங்க. அதை அரைச்சு நிறைய மூலிகை எடுப்பாங்க. எல்லாத்துலயும் மூலிகை இருக்கு, மூலிகை இல்லாத இல்ல. ஒரு லெமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லெமன் எத்தனை வைத்தியம் பார்க்கலாம் தெரியுமா? அந்த ஒரு லெமனுக்கு சொல்லுங்க. உன் மேல சூனியம் இருந்துச்சுன்னா உடனே அது ரெட் ஆயிரும். ஐயோ, நிறைய இருக்குது, நிறைய தத்துவம் இருக்கு. எல்லாம் செஞ்சு காட்டுறவங்க எல்லாம் வந்து சாமியார் கிடையாது. செய்யாத பொறுமையா போறவங்க தான் என்னைக்குமே. திருநங்கைகிட்ட யாரும் மோத முடியாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மோத முடியாது. ஆமா. இப்ப எங்க போனாலும் அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு காலில் உயிராங்கல்ல. எங்க போனாலும் அம்மா கொஞ்சம் தலையில கைய வைங்கம்மான்னு சொல்றாங்கல்ல. எங்களுக்கு உடம்பு முடியல, நாங்க ஒரு திருநூறு போட்டாலே முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, திருமணம் ஆனவங்க எல்லாம் வந்து முடியுமா? சொல்லுங்க. செய்யுங்க, செய்ய வேணான்னு சொல்லல. நல்லது செய்யுங்க, கெட்டது செய்யாதீங்க. சூப்பர்மா. இந்த குச்சியில இவ்வளவு விஷயம் இருக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கு. அதனாலதான் பெரம்புன்னு சொல்றது. இதுக்கானா மாசி ஒரு மாசத்துல நாங்க கங்கையில போட்டுதான் எடுப்போம். இங்கேயே ஒரு டப்புல தான் இருக்கு பாருங்க, வருஷமான ஒரு டப்பு வைப்போம். இந்த டப்புல தண்ணி வச்சு அதுல மூலிகை எல்லாம் போட்டு
அதுக்கு வந்து கபாலம் சொல்லுவோம். கபாலத்தை வந்து கங்கையில விடுவோம். இந்த கபாலம் பெரம்பு பெல்லு எல்லாம் கட்டி கபாலத்துல விடுவோம், தண்ணியில விடுவோம் கங்கையில. அது வந்து ஒரு வாரத்துக்கு அது சக்தி கொடுக்கும். சக்தி குத்தோன்னா அம்மா இதை வச்சுக்கிட்டு சூளத்தை ஏந்திட்டு கொல்லைக்கு போவாங்க. இவ்வளவு வைத்தியம் இருக்கு எல்லாத்துலயும். இதை வச்சு அருள்வாக்கு சொல்லுங்க. ஆமா, எங்க நம்மளோட மக்களுக்கு வந்து இதை வச்சு அவங்களுக்கு பாக்குற மாதிரி எங்களுக்கு ஏதாவது அருள்வாக்கு சொல்ல முடியுமா? ஏம்மா, நீ ஆணுக்கு ஆணு, ஆணுக்கு ஆணு, சரியா? பெண்ணுக்கு பெண்ணு, இது மாதிரி இருக்க சொல்ல உனக்கு நிறைய கண்திஷ்டி அதிகம். உண்மையா இல்லையா? இருக்குமா? கண்திஷ்டி அதிகம். நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரவல் இதுல போய் நிப்ப, சரியா? ஆம்பளை மாரி நிப்ப அந்த இடத்துல. பெண்ணாதான் கடவுள் படைச்சிட்டா, ஆனா அங்க போய் ஆனாதான் நிப்ப. உண்மையா இல்லையா? தோதான் வரேன்னு சொல்லுவேன், ஆனா உடனே போய் அங்க நின்றுவேன், சரியா? ஆனா உனக்கு நீ கும்பிடுறது வந்து எல்லா தெய்வங்களும் கும்பிடுற, ரைட்டு. ஆனால் ஒரு மாண்டவங்க உன் கூட பக்கத்துணையா இருக்கிறாங்க. உன் மாண்டவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஆண்டவங்கன்னா எனக்கு தெரியல. மாண்டவங்கன்னா இப்ப உங்க சொந்தவங்க, சொந்தத்துல இறந்தவங்களா? ஆமா, எங்களுதுல நாங்க அப்படி சொல்றோம். உங்க அப்பா துணையா இருக்கிறாருல்ல? ஆமா, எங்க அப்பா இறந்துட்டாரு, துணையா இருக்கிறாருல்ல? சொல்லுங்க. எல்லாத்துலயும் நீ கடந்து போவ, சூப்பர், சரியா? நீ வாழ்க்கையில எதிர்பார்க்காதது எல்லாமே தேடி வரும், சூப்பர்மா, சரியா? கண்ணீர் சிந்துந்து அதிகம். ஆமா, சரியா? வாழ்க்கையில கண்ணீர் சிந்துந்து அதிகம், சூப்பர், சரியா? இப்ப வரைக்குமே நீ நினைக்கும் போதெல்லாம் உன்னோட அப்பாவை நினைச்சுதான். உண்மையா இல்லையா? கண் கலங்காத, என்னைக்குமே நீ நல்லா இருப்ப. நீ நினைக்கிற காரியமும் இப்ப நடக்க போகுது, சரியா? எல்லாமே நடந்து வரும். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ஆக்சுவலா வந்து உங்ககிட்ட வந்து அருள்வாக்கு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அருள்வாக்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா எல்லாமே எப்படி உங்களால கரெக்டா சொல்ல முடியுது? ஏம்மா, எல்லாம் வந்து இந்த பெரம்பு சொல்றேன்ல, இந்த பெரம்பு மடியில வச்சுப்பேன். நான் சாமி அடியெல்லாம் சொல்ல மாட்டேன். பேய்க்கு பெரியவ, பச்சை பிணத்துக்கு சொந்தக்காரி, அங்காள பரமேஸ்வரி, அவளை நினைப்பேன். ஒரு நிமிஷம் நினைப்பேன். என் தாய் கருங்காலியை நினைப்பேன். ஒரு நிமிஷம் நினைச்சு அந்த 3 கனியை கையில கொடுப்பாங்க. 3 கையில வந்து அந்த கனி என்னென்னத்துக்கு யூஸ் ஆகும்னு கேட்பாங்க. அந்த கனிகளை அம்மா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து தலைக்காணிக்கலை வெயின்னு சொல்லுவாங்க. தலைக்காணிக்கலை வெயின்னு இத்தனை பேருக்கு என்ன எப்படின்னு உங்களுக்கு புரியுதா சொல்றது? புரியுதுமா, புரியுது. கனியை கொண்டு வந்து தலைகாணி கடியில எப்படி வைக்கிறது? அதுதான், அது என்னத்துக்கு வைப்பாங்கன்னு சிலர் கேக்குறாங்க. என்ன அதுன்னு சொல்ற, தலையை சுத்தி நிறைய ஆபத்துங்கள் வரும்ல. ஒரு வாகனத்துல போறோம், கரெக்ட், ரோட்டுக்கு நடந்து நடந்து போறோம், எதிர இருக்க வண்டி வந்து காலில் ஏறிடுது, தலையில ஏறிடுதுன்னு சொல்றாங்களே. அது மாதிரி தலையை சுத்தி என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஏவலு, சூனியம், மந்திரம், காத்து, கருப்பு, அது எல்லாத்தையும் அந்த பயம் இறக்கிறோம். அதனாலதான் தலைகாணிக்கலை வைக்க சொல்றது. தலைகாணி கடியில வைக்கிறோம் இல்லம்மா, அது வாரத்துக்கு ஒரு தடவை மாத்தணுமா இல்ல 3 நாள்லயே அது வந்து உன் நிறங்கள் மாறிடும். நல்லதா இருந்துச்சுன்னா உடனே இன்னைக்கு நைட்டே வைக்கிறோம், மறுநாள் வந்து காட்டி கொடுத்துரும். இல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தலையை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இவ்வளவு விஷயம் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ ஒரு கோயை நம்ம வந்து செய்வன பிரச்சனை, ஒரு கோளாறு பிரச்சனை, இதுக்கு எதுக்கு தேவை? ஒரு ஆடு பலி, இல்ல 4 கால் ஜீவனு, 2 கால் ஜீவனு நம்ம ஒரு பலி கொடுக்குறோம்னா அது எதுக்கு? அந்த காரியம் நல்ல விதமா முடியணும், ஆபத்து வரக்கூடாது, முடியணும்னு. நம்ம வந்து எப்படி சொல்றது, பேர் சொல்லாதவங்களுக்கெல்லாம் பேர் சொல்லாதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும். அம்மாக்கு பெண் ரூபம் தான் அவங்க. பெண் ரூபம்னா யார் அவங்க? பேரு, அம்மா பேர் சொல்லக்கூடாது, காட்டேரி பெண் ரூபம்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து மயான கொல்லிக்கு காட்டேரி ரூபமா எடுத்துருவாங்க. அதுதான் கருப்பு புடவை, கருப்பு விளையல், எல்லாமே சாயம் கூட மூஞ்சில அம்மாக்கு கருப்பு முகம் தான். அதுதான் அம்மாக்கு பெண் ரூபம் வந்து காட்டேரின்னு பேர் வச்சது. அது வந்து முனீஸ்வரோட பொண்டாட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். முனீஸ்வர் கேள்விப்பட்டிருக்கீங்க? முனீஸ்வரோட வந்து உயரம் அதிகம். முதல் முன்னாடி போவாரு, அவங்க வந்து பின்னாடி போவாங்க. ஆமா, இவங்க எங்க முன்னாடி போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்னாலே போவாரு. அதுதான் முனீஸ்வரன் சொல்லுவாங்க. அம்மாவுக்கு பெண் ரூபாவும். கனியை வச்சு பண்ணா நல்லதாமா? ஆமா. 2வது கனி கொடுப்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு. குழந்தை இல்லாதவங்க ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஜூஸ் போட்டு குடிஞ்சா வயிற்றுல என்ன பிரச்சனை இருக்கு, சேவனை, கோளாறு, இல்ல பாட்டா முப்பாட்டாலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு வாரிசு இருக்க கூடாதுன்னு அதுலயும் செய்வனை இருக்குது. அடக்கடவுளே. அதுதான் 2வது கனி அம்மா கொடுக்கறது. என்னன்னா ஜூஸ் போட்டு குடின்னு சொல்றது. இங்க ஒரு வித்தியாசமான அருள்வாக்கு இது.
யாரை பார்த்து யாரை கத்துக்கல. முதல் கனி தலைக்கு வைக்கிறது, இரண்டாவது கனி வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது, மூணாவது கனியை வந்து வாசல்ல கட்டுறது. வாசல்ல கட்டலாம் உன் தலை உள்ள நோயும் போது உன் தலையில அடிப்படும் போதே தெரிஞ்சுக்கலாம் நான் என்னென்ன பாவங்கள் பண்ணிட்டு வந்தாலும் அது காமிச்சு கொடுத்தோம். இதெல்லாம் இருக்குது. சூப்பர்மா. ஆக்சுவலா இந்த இதால என்ன பிளஸ் பண்ண முடியுமா? நல்லா இருக்கும். சூப்பர். சோ மக்களே, இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ நம்ம முத்தமா வச்சு லைவா பண்ணி காட்டலாம். மகிழ்ச்சி. நன்றி. நன்றிமா.